வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பள்ளிக்கல்வித்துறை அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவித்தாலும் கூட பள்ளிகள் திறப்பை ரத்து செய்ய வேண்டும் அல்லது பள்ளிகள் திறப்பை இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது நிச்சயமாக எப்பொழுது இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சந்தேகங்கள் அப்படின்றது எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு அப்படின்றது ஒட்டுக்கா ஜூன் 10ஆம் தேதி வந்து திறந்துக்கலாமே, ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுக்கறதுனால 6, 7, 8, 9 இந்த 4 நாட்கள் எக்ஸ்ட்ரா வந்து லீவ் கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பிள்ளைங்க கரெக்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறதா நமக்கு நியூஸஸ் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உரிய ஆலோசனையை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கணும், கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து கிடப்பில் போட விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையுமே வந்து கொடுக்கல. பள்ளிகளுடைய திறப்பு இருக்கா அல்லது இல்லையா அப்படின்றத எதையுமே இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நவ் வரைக்கும் அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம தான் வந்து இருக்கிறாங்க. மேபி அந்த அப்டேட் மாறி கொஞ்சம் அழகாக கொடுத்து முன்னெச்சரிக்கையோட குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்றத எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி ஒரு க்ளீனாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை சில விதமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்பு எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் ஏற்பட போகின்ற பெரும் மாற்றங்கள் யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் போய் முடிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பற்றி இது பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றொன்னா நிறைய வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். நன்றி.